வணக்கம். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான பட்டாணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடியது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரோட்டு கடைகளில் பீச்சில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 300 கிராம் பட்டாணியை நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச பட்டாணியை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு 5 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. பட்டாணியில் அதிகம் தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம ஊற வச்ச தண்ணியே போதும். அது மூழ்கிற அளவுக்கு இருக்கிற தண்ணியே போதும். குக்கரில் ஸ்டீம் ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோடு சேர்த்து கலந்து விடுங்க. கூடவே கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு சிறிதளவு உப்பு சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போது இதில் 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா 1 ஸ்பூன் மல்லித்தூள். மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டாணியை இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. பட்டாணி நல்லா வெந்து வரணும். அதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி போகிற அளவுக்கு வேக விடுங்க. இப்போ இது கூட சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இடையில நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. பட்டாணியில் உள்ள தண்ணி நல்லா வற்றி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சுக்கலாம். கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா அழகாக பிளேட்டிங் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டாணி சுண்டல், அதுக்கு மேலே டாப்பிங்க்கு நறுக்கின வெங்காயம், துருவிய கேரட், துருவிய மாங்காய், நறுக்கின மல்லி இலை. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான பட்டாணி சுண்டல் ரெடி. Thank you for watching.